குருவே சரணம். அம்மா வாராகி அப்படின்னு கூப்பிட்டோம் அப்படின்னாலே அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது. ஏன்னா அம்மா அப்படின்னாலே ஒரு கருணை பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம். அம்மானாலே ஒரு பாசம்தான். அப்போது அந்த வாராகி அம்மனை நம்ம அம்மா வாராகி அப்படின்னு நாம் மனமுருகி வழிபாடு செய்யும்போது அவளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது. அவளுக்கு உகந்த தினமான பஞ்சமி திதியிலையும் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கும் அவளை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். அவளுக்கு பிடிச்ச அந்த ஒரு கிழங்கு வகைகள், மாதுளம்பழம், இதெல்லாம் நாம் அவளுக்கு நிவேதனம் செய்யும் போது அவள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறான். நாம் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் சரியானதாக இருந்தால் அதற்கான பலன்கள் கிடைக்கும். ஒன்று. அப்போது யார் வழிபாடு பண்ணால் கொஞ்சம் குயிக்காக அந்த ஒரு வேலைகள் நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் கௌளவ கரணம் இருக்கான்னு பாருங்கள். கரணம் போட்டு பக்கத்தில் கௌளவம் இருக்கான்னு பாருங்கள். அப்போ அந்த கௌளவம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்கெல்லாம் அதிர்ஷ்டசாலி. காரணம் என்ன அப்படின்னா, அந்த கௌளவ கரணத்தினுடைய தேவதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாராகி வராகமூர்த்தி. அப்போது 2 தெய்வங்களையும் நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய எல்லாவித காரியங்களும் சித்தியாகிறதுக்கான வழிகள் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எத்தனையோ தெய்வங்களை வழிபாடு பண்ணுவீங்க. அதுலேயும் ஒரு பகுதியாக இந்த தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா கரணம் தப்பினால் மரணம் நிச்சயம்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் கரணநாதனை நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு விஷயங்கள் செய்வதற்கான வழிகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மேலும் அற்புதமான தகவல்கள் தெரிகிறதுக்கு இந்த சிவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் தெரிவிச்சிங்க அப்படின்னா மேற்கொண்டு சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள்.